மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்திற்காக கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 2006 பிப்ரவரியிலிருந்து இதுவரை 1.08 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் மத்திய அரசு தனது பொறுப்பை நிறைவேற்றுகிறதா என சுப்ரீம் கோர்ட் விளக்கம் கேட்டுள்ளது. ஆனால் இந்த நிதியின் பயன்பாடு குறித்த எந்த ஒரு தணிக்கையும் நடக்கவில்லை. திட்டம் செயல்படுத்தப்படும் 625 மாவட்டங்களில் 68 மாவட்டங்களில் மட்டும் மத்திய தணிக்கை கட்டுப்பாட்டு இயக்குநர் அலுவலகம் மாதிரி ஆய்வுகளை நடத்தியது. நிதியை தவறாக பயன்படுத்தியது தொடர்பாக 4600 அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 88 கோடி ரூபாய் தவறாக பயன்படுத்தப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் அனைத்து தொழிலாளர்களையும் பற்றிய விவரங்கள் அடங்கிய பயோமெட்ரிக் தகவல் தொகுப்பை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் 100 கோடிக்கு மேல் செலவிடும் மாவட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இத்திட்டம் 2006 தொடங்கப்பட்ட போது தொழிலாளி ஒருவருக்கு நாளொன்றுக்கு ரூபாய் 65 ஊதியம் வழங்கப்பட்டது. இப்போது இந்த ஊதியம் ரூபாய் 100 ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் விவசாய தொழிலாளருக்கு நுகர்பொருள் விலை குறியீட்டின் அடிப்படையில் ஊதியத்தை கணக்கிட்டு வழங்கவும் அண்மையில் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோல் இத்திட்டத்தின் கீழ் என்னென்ன வேலைகளை மேற்கொள்வது என அந்தந்த கிராம அளவில் மக்கள் பங்கேற்புடன் திட்டமிடவும் அரசு உத்தேசித்துள்ளது. இந்த திட்டம் செயல்பாட்டை கண்காணிப்பதிலும் மக்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும். இத்திட்டம் கிராம சபைகள் மூலம் தணிக்கை செய்வதற்கான விரிவான விதிமுறைகள் வகுக்கப்படும். தேசிய வேலை உறுதியளிப்பு திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை 880 கோடி தனிநபர் வேலை நாள்களுக்கு வேலை அளிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் 52% வேலைகள் தலித் பழங்குடியினருக்கும் 47% வேலைகள் பெண்களுக்கும் அளிக்கப்பட்டுள்ளன. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊழல் நடப்பதாக தெரிய வந்துள்ளது கவலை அளிக்கிறது என சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். இத்திட்டம் அறிவிக்கப்பட்டு 5 ஆண்டுகள் பூர்த்தியடைவதை முன்னிட்டு புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்ட விழாவில் அவர் இவ்வாறு பேசினார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் குறித்து வந்துள்ள புகார்கள். மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்திற்கு என்று ஒதுக்கப்பட்ட பணம் வேறு பணிகளுக்கு பயன்படுத்தப்படுவதாக புகார்கள் வந்துள்ளன. வேலை அளிப்பதற்காக வழங்கப்படும் அடையாள அட்டை போலியாக தயாரிக்கப்படுகிறது. வேலை பார்க்கும் ஆட்களுக்கான பட்டியல் போலியாக தயாரிக்கப்படுகிறது. வேலை அளிக்கப்பட்டதாக போலியான பெயர்களை சேர்த்துள்ளனர் என்று பல்வேறு புகார்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. வேலை ஒழுங்காக முடிக்கப்படவில்லை, பொருட்கள் தரமாக இல்லை என புகார்கள் வருகின்றன. சில இடங்களில் வேலை நடக்காமலே வேலை நடந்ததாகவும் பொருட்களை வாங்கியது போல் ஆவணங்களில் மட்டுமே உள்ளது, தரமற்ற பொருட்கள் வாங்கப்படுகின்றன, தொழிலாளருக்கான கூலி தாமதமாக தரப்படுகிறது என புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதனால் மக்கள் முழுமையாக திருப்தியடையவில்லை. வேலை திட்டம் அமல்படுத்தப்படும் இடத்தில் அடிப்படை வசதிகள் இருக்க வேண்டும். இந்த திட்டத்தில் 50% பயனாளிகள் பெண்கள்தான். ஆனால் அவர்களுக்கு வேலை ஒழுங்காக அளிக்கப்படுவதில்லை என புகார்கள் வருகின்றன. இதுபோன்ற சமூக பணி திட்டங்களுக்கு செலவிடப்படும் பணம் முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை பொது தணிக்கை செய்யும் வகையில் பெண்கள் சுய உதவி குழுக்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் உதவ வேண்டும். இத்திட்டம் கிராமப்புறங்களில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஏழை மக்களின் மேம்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டது. இத்திட்டத்தில் வேலை பார்க்கும் தொழிலாளருக்கு வங்கிகள் மற்றும் தபால் ஆபீஸ் மூலம் தான் கூலி வழங்கப்படுகிறது. இதற்காக மொத்தம் 10,000 கணக்குகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 100 நாள் வேலை உறுதி அளிப்பு திட்டத்தின் பெண் தொழிலாளர்களை காய்கறி தோட்டப்பணிக்கு உடனே அனுப்ப வேண்டும் என்று தமிழகத்தில் உள்ள பல்வேறு விவசாய சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போதெல்லாம் ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணிகளை செய்ய பெண் தொழிலாளர்கள் போய்விடுவதால் காய்கறி தோட்டத்தில் வேலை செய்ய ஆள் இல்லை என்று கூறுகின்றார்கள். முன்னாள் மத்திய அமைச்சர் சுப்புலட்சுமி ஜெகதீசன்
கேரளாவில் உள்ளது போல் இங்கேயும் கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறார். கேரளாவில் காய்கறி பயிரிடுவதற்கு ஆள் தேவை என்றால் உடனே பஞ்சாயத்து ஆபீஸில் போய் சொல்ல வேண்டும். அரசு தரப்பில் ரூபாய் 75, விவசாயிகள் தரப்பில் ரூபாய் 75 ஆக தினம் ஒன்றுக்கு ரூபாய் 150 கிடைக்கிறது. வேலைக்கு செல்கிறவர்களின் வருகை பதிவேடு, டீ, காபி, உணவு தேவையை கவனிப்பது தொழிலாளர்களில் இருக்கும் ஒரு லீடர் தான். இந்த முறையில் தேவையான மாற்றம் செய்து தமிழகத்திலும் அமல்படுத்தினால் காய்கறி விவசாயம் மேம்படும். தமிழக அரசின் ஊரக வளர்ச்சித்துறை கமிஷனர் உதயச்சந்திரன் பேசிய போது 2006 இந்த திட்டம் வெற்றிகரமாக தமிழகத்தில் செயல்பட்டு வருகிறது. 100 நாட்கள் வேலை, நாளுக்கு 100 ரூபாய் சம்பளம் என்ற வகையில் தற்போது கிராமப்புறத்தில் 45 லட்சம் குடும்பங்கள் வருடாவரம் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுகிறார்கள். 80% பெண்கள் பணிக்கு வருகிறார்கள். முதல் கட்டமாக ஏரி, குளம், வாய்க்கால் வெட்டும் பணிகள், சாலை சீரமைப்பு பணிகளை செய்கிறார்கள். இந்த பணிகள் தமிழகத்தில் முழுவதுமாக நடந்து முடிந்தால் இரண்டாம் கட்டமாக விவசாய பணிகளுக்கு அவர்களை அனுப்புவது குறித்து பரிசீலிப்போம் என்று கூறுகிறார். மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை உத்தரவாத திட்டத்தை குறித்த பொதுமக்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த பிரச்சாரத்தினை பாடு வானொலி தில்லியில் உள்ள ஒன்வர்ட் சவுத் ஏசியா மற்றும் கிராமவாணி ஆகிய அமைப்புகளுடன் இணைந்து நடத்துகின்றது. இந்த திட்டத்தை குறித்து கருத்து தெரிவிக்க விரும்புபவர்கள் பாடு வானொலியின் தொலைபேசி எண்ணான 9344903735 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும்.